ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்னைக்கு சுவையாக வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த கடாரங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த சிட்ரன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிற சிட்ரன் லைம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கடாரங்காய். இதில் வந்து எண்ணற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கலோரிஸ் ரொம்ப கம்மி, ப்ரோட்டீன், ஃபேட்டும் கம்மி, கார்போஹைட்ரேட், கால்சியம், காப்பர், அயர்ன், மெக்னீஷியம், மேங்கனீஸ், ப்ராஸ்பரஸ், பொட்டாசியம், செலினியம் என்னெல்லாமோ இருக்குது இதில் ஃபுல்லாக. நீங்கள் இந்த கடாரங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த கடாரங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய இது. எங்கள் பாட்டி வீட்டில் காய்ச்சது இது கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும் போல இருக்குது. இதை வந்து நம்ம ஊற வச்சு பண்ணுறது ஒரு மெத்தட், அதை அவங்க எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மாடர்ன் ஃபாஸ்ட் வருதுல, எல்லாமே ஃபாஸ்ட். ஸோ நம்ம வந்து வதக்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊறுகாய், நாளைக்கு கெஸ்ட்டு வராங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஊறுகாய் வேணும் அப்படிங்கிறச்ச இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது இதுவும் ஒரு ஈக்குவலி நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப நாள்லாம் வச்சு ஒரு மாதக்கணக்கிலலாம் அந்த காலத்தில் வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து ஊற வச்சு இதை வச்சு பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நம்மலாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக அதை ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 டேஸில் வந்து காலி பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு இது நம்ம தாராளமாக இதை பண்ணலாம். இது எப்படி ஹவு டு கட் திஸ் அப்படின்னு பார்க்கலாம். இதை எப்படி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஸ்லைஸாக அப்படியே கட் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த எட்ஜை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ஜூஸியாக கீழே இடமோ அந்த ஜூஸ் எல்லாமும் நம்ம வந்து we are not going to waste, அதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அந்த தின் ஸ்லைஸஸாகவே இருக்கட்டும், ஏன்னா வதங்கும் போது ரொம்ப திக் ஸ்லைஸ் போட்டேன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நார்மல் தின் ஸ்லைஸஸாக இதை வந்து அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஊறுகாங்கிறது இந்த காலத்தில் எல்லாருக்கும் வந்து ஒரு ராங் இதுவாக வந்து புரிஞ்சிக்கப்படுது. ஊறுகாய் சாப்பிடக்கூடாது, பிபி அப்படி இப்படின்னு. இது ஆக்சுவலி ஒரு நேச்சுரல் அப்பிடைசர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூப்பு கிப்புன்னு சாப்பிட்றது அப்பிடைசர்னு சொல்கிற மாதிரி, அந்த ஊறுகாவை பார்த்தாலே நாக்கில் எச்சல் ஊறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவு வந்து செரிமானம் ஆகிறதுக்கு அதெல்லாம் வந்து இப்போ ஹெல்ப்பு. அதனால தான் அந்த காலத்தில் அந்த ஊறுகாய் ஒரு முக்கியமான இடம் பெற்றுது. நம்ம கடையில் வாங்குகிற ஊறுகாவை 99% we have to avoid. ஏன்னா அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்ணாபின்னான்னு வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அழகாக அப்படி ஸ்லைஸ் மாதிரி பண்ணிட்டோம். இப்போ இதை சின்ன ஸ்லைஸஸாக அகெயின் ஃபர்தர் we are going to cut. ஓகே, இது மாதிரி தின் ஸ்லைஸஸ் எடுத்து வச்சுட்டோம். இது மிடில் வந்து நிறைய அந்த சீட்ஸ் இது மாதிரி இருக்கும். அந்த சீட்ஸை வந்து மெதுவாக எடுத்துடணும். ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் ஜாகிரதையாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ண வேண்டியதான் நம்மளோட ரெக்கையர் சைஸ்க்கு டிசைன். ஸோ இது மாதிரி கட் பண்ணணும். கொஞ்சம் மெல்லி ஸ்லைஸாகவே இருக்கலாம். ஸோ சீக்கிரம் வதங்கும், அது நல்ல எண்ணெயில் நல்லா வந்து ஊறிடும். ஸோ இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் ஷார்ப் நைஃப் எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா அந்த ரொம்ப அந்த ஜூஸ் ரொம்ப வெளியில் வராமல் டக்குன்னு அப்படியே கட் ஆகிடும். நிமிஷத்தில் இதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இதை கட் பண்ணி வச்ச இந்த பீசஸ் வந்து எடுத்து வச்சுப்போம் ஒரு பவுலில். இதுக்கு என்னென்ன இன்னும் நீடட் இன்க்ரீடியன்ட்னு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சில்லி பவுடர். இது வந்து நான் வீட்லேயே அரைச்ச சில்லி பவுடர். ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் கடையில் வாங்குகிற சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர்லாம் அவாய்ட் பண்ணாலே நம்மளோட பாதி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து க்யூர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நிறைய பீசஸ் இருக்குது இந்த பெரிய கடாரங்காய். அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் எடுத்து வச்சுருக்கேன். வேண்டாம் கொஞ்சம் குறைச்சலாக வேணும்னா இதை குறைச்சிக்கலாம். தென் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஒரு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே நம்ம மஞ்சள் காய வச்சு அரைச்சா நல்லது, இல்லைன்னா அடிட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து எடுத்துருக்கோம். அப்புறம் பெருங்காயம் தேவையான அளவு. நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயமும் கடுகும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது. இதை நான் வந்து எப்போவுமே இருக்கட்டும்னு எடுத்து வச்சுப்பேன். கொஞ்சம் நிறையாவே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அது வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் யூஸ் இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அதை எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு
அதை வந்து வெறும் வானலியில் எண்ணெயெல்லாம் விடாமல் வறுத்து அது ஆறின உடனே பொடி பண்ணி இது மாதிரி ஒரு ஏர்டைட் இதில் வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். இது மாதிரி ஊறுகாயெல்லாம் போடும்போது இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை இப்போ எப்படி செய்யணும். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அது சூடாக இருக்குது. இப்போ எண்ணெய் வந்து நிறையாவே கொஞ்சம் ஊற்றணும். ஒரு அளவு சொல்லணும் அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடப்போம். ஏன்னா இதில் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி. எண்ணெய் எந்த அளவு ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு அது வந்து லாங் ஸ்டாண்டிங் நல்லா வரும். சரியா? இப்போ இதை இது வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகணும். சூடாகினோடனே கொஞ்சம் ஃப்ளேமை பெருசாக வச்சுக்க போகிறோம். கடுகு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட போகிறோம். நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். பொரியிற வரைக்கும் அந்த கடுகை வந்து வெயிட் பண்ணணும். இதில் பொரிய ஆரம்பிச்சிட்டு பெருங்காயமும் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயம் போட போகிறோம். போட்டுட்டு இப்போ இதை அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண பீசஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே போட்டு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் வதக்க போகிறோம். அந்த ஜூஸோட அப்படியே போட்டுக்கணும். அதில் எதையும் ஃபில்டர் பண்ணோம்னா பண்ணிவிட்டு நீட்டாக இதை வதக்க போகிறோம். இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம், ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிற ஊறுகாய். கல்யாண மண்டபத்தெல்லாம் அவெல்லாம் அப்படி தான் பண்ணுவான். ஸோ இது வந்து என்னென்னா 5 நிமிஷம் நல்லா வந்து வதக்கணும். இன்னொரு ஒரு இன்ஸ்டன்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இது பீசஸ் கட் பண்ணும்பொழுது நம்ம கை வந்து அதை ரொம்ப போட்டு நொலசாமல் அழகாக பண்ணோம் அப்படின்னா கசப்பே தெரியாமல் ரொம்ப அருமையாக வரும். இது லெமன் சாதம் பண்ணும்போதும் சரி, லெமன் கட் பண்ணும்போதும் இது மாதிரி இந்த சிட்ரன் ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம கை கூடுமானம் மட்டும் கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த சீட்ஸ்லாம் எடுக்கிறச்ச படும் தான், இல்லைன்னு சொல்ல ரொம்ப வந்து போட்டு இது பண்ணாமல் கொஞ்சம் நீட்டாக பண்ணணும். ஸோ இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அது சுருங்குற வரைக்கும் கொஞ்சம் வதக்க போகிறோம். இஃப் நீடட் இன்னும் கொஞ்சம் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஆயிலெலாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அது உடம்புக்கும் நல்லது தான். ஒரு மீலில் வந்து 1 or 2 பீசஸ் தான் நம்ம அந்த ஊறுகாய் எடுத்துக்க போகிறோங்கிறச்ச இது ஆயில் ஜாஸ்தியாக இருக்குது, உப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிற அந்த ஹெல்த்து இஷ்யூஸ் பற்றி கவலையெல்லாம் நம்ம படாமல் சாப்பிடலாம். சரியா? ஓகே. இப்போ நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வதங்கி அந்த ஆயில் ப்ளஸ் அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்து அப்படியே ஜூஸியாக எப்படி இருக்கு பாருங்கள், அருமையாக நல்லா வதங்கிட்டு நல்ல ஒரு அரோமா வருது. இந்த ஸ்டேஜில் மீதி நம்ம ஒன்று ஒன்றா போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து அந்த கல்லுப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை போடும். ஊறுகாய்க்கு ஒரு பழமொழி உண்டு, ஊறுகாய்க்கு போடுற உப்பும் நாத்தனாருக்கு போடுற சாப்பாடும் வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஊறுகாய்க்கு வந்து எப்போவுமே வந்து உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது அப்படியே ஊற வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். தட் இஸ் த நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் ஆல்சோ. ஸோ உப்பு கம்மியாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா அது சரி வராது, சீக்கிரம் கெட்டு போயிடும். சரி, அடுத்தது இது வந்து டர்மரிக் பவுடர், இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மஞ்சளோட நற்குணங்கள் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது நல்ல ஒரு அரோமா கொடுக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ எவ்வளோ அரோமேட்டிக்காக மாறிட்டு பாருங்கள், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம இந்த கேசரி பவுடர் மாதிரிலாம் எதுவுமே நம்ம போடுறது கிடையாது. அடுத்தது இது வந்து சில்லி பவுடர், இது நம்ம போடுறோம். தனி மிளகாய் பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தனி மிளகாய் பொடியை அதில் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இந்த ப்ராசஸ் வந்து நல்ல கலரிட்டு இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கலரணும். பாருங்கள், இந்த சில்லி பவுடர் வந்து நல்லா அதோட பிளெண்ட் ஆகணும். அந்த எல்லோயிஷ் ரெட்டாக தான் நம்மளோட வீட்டில் பண்ணுற ஊறுகாய்கள் இருக்கும். கடையில் இருக்கிறது வந்து ஏன் அந்த ரெட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால், தட் இஸ் ஒன்றும் இல்லை, அந்த ஃபுட் கலர்ஸ் வந்து அவன் ஆட் பண்ணுறதுனால அட்ராக்டிவ் ரெட்டில் வந்து அது இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. ஃபுட் கலர்ஸ் பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போது ஆல்மோஸ்ட் இது ஃபினிஷ் ஆகி இப்போ இந்த ரெட் சில்லி போட்டு நல்லா பிளெண்ட் ஆகிடுது ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக அந்த வெந்தயம் கடுகு பொடி சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதை ஆட் பண்ணணும். இது வந்து என்ன அப்படின்னா, வெந்தயமும் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் அந்த ஊறுகாய்க்கு. இதையும் போட்டுட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருப்போம். இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் வீட்டில் இப்போ சேர்க்க போகிறோம். என்னென்னா வினிகர். அதுக்கு எக்ஸ்பைரியே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ வெரி குட் திங். நம்ம அதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால அந்த வினிகர் மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டால்,
நம்ம வீட்டில் இருக்கிற ஊறுகாவும் கெட்டு போகாமல் ஃபங்கஸ் வராமல் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லோடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த விழுதும் நல்லா காணும். அதனால் இந்த வினிகர் அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நல்லா அப்படியே வச்சுட்டு இந்த இப்போ வானல்லையே ஒரு 5 நிமிஷம் கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இது பண்ணி வச்சோம் அப்படின்னா சுவையான நல்ல அப்பிடைசராக இருக்கிற அந்த கடாரங்காய் ஊறுகாய் வந்து எஸ் இது மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணி ஆறினோடனே எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆகிருக்கும் இந்த டோட்டல் ப்ரிப்பரேஷனே. சுவையான அருமையான ஒரு ஊறுகாய் வந்து வீட்டில் ரெடி ஆகிடுது இன்ஸ்டண்ட்டாக. ஸோ இப்போ நாளைக்கு யாரோ வராங்க, ஒரு விருந்து இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம இது மாதிரி வீட்டில் பண்ணி உடனே யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஊறுகாய் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.